மூலிகை சட்னி இன்றைக்கி அரைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து வல்லாரக்கீரை, இது வந்து வல்லாரக்கீரை, இது அப்பக்கோவை, அப்புறம் தூதுவளை. இதை பாருங்கள், தூதுவளை. மொத்தம் 3: வல்லாரக்கீரை, அப்பக்கோவை, தூதுவளை. இது வந்து இது வல்லாரக்கீரையோட தண்டு தனியாக இங்கே பாருங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை, இது தனியாக உருவி வச்சுக்கிட்டேன் கருவேப்பிலை. இப்போ எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கணும். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றியும் உளுந்து போடணும். நான் வந்து கடலைப்பருப்பு போட மாட்டேன், ஏன்னா மூட்டு வலிக்காரங்க கடலைப்பருப்பு துவரம்பருப்பு சேர்த்திக்கூடாது. பாருங்கள், உளுந்து போட்டுட்டேன். உளுந்து, வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம எவ்வளோ காரம் சாப்பிட்றோமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, ஜீரகம். பாருங்க, ஜீரகம், வெந்தயம், மிளகு கொஞ்சமாக வச்சுக்கலாம். வெய்ய காலம், அதனால் மிளகு கொஞ்சமாக வச்சுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிறப்பவே இந்த இஞ்சியும் பூண்டும் போட்டுருவோம். போட்டு நல்லா சோற வணக்கணும். இது வணங்கி நல்லா பொன்னிறமாக வர்றப்ப தான் இந்த கீரை அப்புறம்தான் போடணும். நல்லா வணக்கணும். ஏன்னா தண்டில் தண்ணி இருக்கும், அதனால் இப்போ தண்டு போடக்கூடாது. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நிறம் மாறும், ப்ரௌன் கலராக ஒரு மாதிரி நிறம் மாறின உடனே இந்த தண்டை இங்கே பாருங்கள், இந்த தண்டை நம்ம போடணும். இந்த தண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்டை போடணும். தண்டை நல்லா வணக்கணும். பாருங்க, தண்டை வணக்கணும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நல்லா வணக்கணும். இந்த தண்டு வந்து நல்லா சோறு வணங்கணும். தண்டெல்லாம் ஃபஸ்ட்டு தண்டு வந்து நம்ம இப்படி பொடிசாக நறுக்கி தண்டை வந்து வணக்கணும். ஏன்னா ஒன்றா போடக்கூடாது. தண்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த கீரை போடணும்.